மோஸ்ட் ப்ராபப்ளி யூகே இது இசிபி வந்து இங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, யூரோப்புக்கே மொத்தமா. ஸோ அந்த யூரோ கரன்சியை கொடுக்குற அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் ஒரு அன்சர்டனிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து சர்டனா இருக்கு மார்க்கெட், அதாவது சரியா இருக்கு. எங்க போகும் என்ன ஆகும்னு தெரியாமே இருந்தோம், ஆனா இப்ப கரெக்டா இருக்கு மார்க்கெட், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லான விஷயம்னா என்ன, யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கரன்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரியான இது. ரெண்டாவது அவங்க ரீசனபிளோட இருக்காங்க. மார்க்கெட் எங்க போகணும், எங்க கரன்சி எந்த நிலைமையில் இருக்கு, இன்ஃப்ளேஷன் எங்க இருக்கு, டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு அவங்க இருக்கும்போது அப்ப கரன்சி மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும் இல்லையா. ஸோ அது ஆப்வியஸா இருக்கிறது தான். பட் ஸ்டில் வந்து ஏன் நம்ம வந்து செல்லிங்கை பார்க்குறோம் அப்படின்னா, நான் தான் நான் ஆல்வேஸ் சொல்லியிருப்பேன், எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு ஃபெட் ரேட் கட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்ல வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அந்த டிரான்சிஷன் ஒன்று நடக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு மொமெண்டம்ல இருந்து இன்னொரு மொமெண்டம்க்கு மாறும். அந்த மொமெண்டம்க்கு மாறுற ஃப்ளக்சுவேஷன் தான் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் இந்த லோஸை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா போயிடும், பறந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப டீப்பஸ்ட். ஆனா பட் ஸ்டில் வந்து இங்கிலாந்தோட சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும் இல்ல மற்ற இன்வெஸ்டர்ஸோட மைண்ட்ல வந்து பிரைஸை வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் கொண்டே வரக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. 1.15 வந்து போலாமா வேணாமான்னு இன்னும் வந்து அவங்க இன்வெஸ்டர் ஏதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்னுமே டிசைட் பண்ணல. ஏன்னா அவங்க 1.17 தான் அவங்களோட இப்போதைக்கான பிரைஸ். 1.17 அந்த 17 போராடி எப்படியாவது வந்து பிரைஸை வந்து நம்ம வந்து மேலேயே வச்சுக்கணும், 1.17 மேல வச்சுக்கணும்னு போராடினாங்க. ஆகஸ்ட்ல பிரைஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடுச்சு 1.17. அது ஒரு முறையும் போய் 1.17 மேல நிக்கணும்னு பாக்குது, இன்வெஸ்டர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிரைஸ் ஒரு வழியா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேல போய் அழகா 1.19 வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு பிரைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதோட இது அச்சீவ்மெண்ட் அடுத்து வந்து 1.20 தான் இருக்கும். ஸோ 20ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, வி ஆர் அட் த மந்த்லியில பார்க்கும்போது நமக்கு யூரோ ஜென்ரலா தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. தி சேஞ்ச் இன் செட் ஆஃப் டெலிவரி கரெக்டா, ப்ரைஸ் வந்து கீழே விழுந்தது, இங்க இருந்து தான் வந்துச்சு ப்ரைஸ், மறுபடியும் இப்போ ப்ரைஸ் அங்கே ரீட்ரேஸ் ஆகுது இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு. மந்த்லியில வாட் வி ஹேவ், தீஸ் டூ ஆர் மந்த்லி அது ஆர்டர் பிளாக் கரெக்டா. ப்ரைஸ் பாருங்க இப்போ மந்த்லி ஆர்டர் பிளாக் உள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இதுக்குள்ள இன்னும் ரிஃபைன் பண்ணா வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, we have an imbalance கரெக்டா. ஸோ எக்ஸாக்டா போய் ப்ரைஸ் எங்க டேப் அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா. ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறது எங்க, இன்சைட்ல. ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது வி ஹாவ் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு குவார்ட்டர்லேயும் ப்ரைஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது ஜனவரி பிப்ரவரி ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் அக்குமுலேஷன் நடந்துச்சு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு பிப்ரவரிக்கு அப்புறம். மார்ச், ஏப்ரல், மே ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன், அப்புறம் ஜூன் ஓகே, ஜூலை வந்து ரீட்ரேஸ்மெண்ட், ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாட் டு வி நீட் நவ், ப்ரைஸ் வந்து மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில், அதாவது மந்த்லி ஆர்டர் பிளாக் கேண்டில் ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து எஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் கரெக்டா, இந்த இடத்த வெளியே போய் இந்த ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணணும். ஸோ அதுதான் பை சைட் லிக்விடிட்டி மந்த்லியில் நான் சொல்றது இது எல்லாமே. ஓகேவா. ஸோ இது வந்து 2 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். பட் திஸ் இஸ் அவர் மந்த்லி டார்கெட். மந்த்லியில் வந்து இங்கேருந்து இங்கே வந்துட்டு போகணும். இப்போல்லாம் வந்து யூரோவை அவ்வளோ சீப்பாக எதிர்பார்க்க முடியாது, ப்ரைஸ் கெட்டிங் ஹையர். நம்ம அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மேலே தான் போகணுன்னு பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து 1.23 24 கிட்ட போகிறப்போ வந்து ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹையர் ப்ரைஸஸ் வந்து போக 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 அதர் கண்ட்ரிஸ் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா யூரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக போனால் டாலர் வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதனால இனி இருக்கக்கூடிய டிரான்சிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக இந்த லெஃப்ட் சைடில் இந்த லெக் பார்க்கும்போது we are at terminus gap. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த டெர்மினஸ் கேப்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கும்போது எப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா இங்கேருந்தே ஹெட்ஜிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளில் ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரைஸ் கீழே மேலே கீழே மேலே வந்து நேராக போயிட்டு
ஒரு அடி அதுக்கப்புறம் அடிச்சாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் தே வில் டார்கெட் தீஸ் டூ லோஸ். ஸோ இதெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நம்ம ஃபியூச்சரில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி லைவ்ல ட்ரேட் பண்ணா பார்த்தா பேசலாம். ஸோ இந்த லோஸை வந்து டார்கெட் பண்றாங்களா இல்லையான்னு. ஏன்னா இது கண்டிப்பா 2 இயர்ஸ் ஆயிரும். பட் ஸ்டில் தே வில் டார்கெட் திஸ் லோஸ். ஏன்னா பிரைஸ் வந்து அப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர இல்லைன்னா மேபி மேல மேலன்னு ஹைஸை டார்கெட் பண்ணிக்கிட்டே போகும். ஒருவேளை டாலரை விட வந்து இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டான்னா பாருங்க, அவன் வந்து 1.5 வரைக்கும் 1.6 வரைக்குமே போனவன் தான். ஸோ அதனால வந்து 1.1720ன்றதுலாம் போக மாட்டானா, அதெல்லாம் ஈஸியா வந்து ரீச் பண்ணுவான். அன்டில் பிரசிடென்ட் ட்ரம்ப்பா இருக்கிற வரைக்கும் யூரோ வந்து மேலதான் இருக்கும். ஸோ ரெவல்யூஷனரி பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு வர்ற வரைக்குமே ப்ரைஸ் வந்து டாலர் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு கரெக்டா. ஸோ ப்ரைஸ் ட்ரேடட் ஹியர் அட் மந்த்லி எஃப்இஜி டேப் பண்ணி ஸ்வீப் பண்ணி இன்சைடில் வைக்கிது. இன்கேஸ் இந்த மந்த்து இன்னொரு நெக்ஸ்ட் 1 வீக் தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 1 வீக் 1.5 வீக்கில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக முடியல மேலே மந்த்லியில் இன்சைட்லேயே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்ற பட்சத்தில் யூ வில் பி நோயிங் தட் திஸ் வில் பிகம் ஆஸ் அவர் ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ ஏன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டு மந்த்லி எஃப்இஜியில் டேப் பண்ணிட்டு வருது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டு, வீக்லிக்கு போகலாமா. ஸோ வீக்லியில் போகிறப்ப நமக்கு என்ன, வீக்லியில் இது எல்லாமே வந்து ஒரு லிக்விடிட்டி. வீக்லியில் ஒரு பியூட்டிஃபுல் லிக்விடிட்டி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஏரியா ஃபுல்லாக லிக்விடிட்டி கரெக்டாக. ஸோ வீக்லி அப்படியே மந்த்லின்னு பார்க்கும்போது பாருங்கள், வீக்லிலையும் என்ன இருக்குது, ஒரு எஃப்இஜி இருக்குது. இதை அப்படியே ரிஃபைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீக்லியில் வி ஹாவ் அன் எஃப்இஜி. ப்ரைஸ் என்ன பண்ணல, இன்னும் வீக்லி எஃப்இஜிக்கு போகல. வீக்லி எஃப்இஜி 1.20 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லியில் ப்ரைஸ் போகணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம், இப்போ ப்ரீவியஸ் வீக்லி செஷன் வரும்போதே நான் சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் வந்து புல்லிஷாக எப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்கிதோ தென் ஒன்லி ப்ரைஸ் வந்து அடுத்த இந்த எஃப்இஜி வீக்லி எஃப்இஜிக்கு போக முடியும், இல்லைன்னா ப்ரைஸால் இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் கரெக்டாக பாருங்கள், இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை வந்து ஸ்வீப் பண்ணுறது தெரியுதா. வீக்லியில் ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்கா இங்கே பாருங்கள். கரெக்டாக அந்த வீக்லி ஐஸை வந்து டார்கெட் பண்ணி அந்த அந்த ஐஸில் இருந்த லிக்விடிட்டிஸை ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, கம்ப்ளீட்டாக போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்சைடு வந்துருச்சு. ஸோ இன்சைடில் வந்து இன்சைட்லேயே க்ளோஸும் வச்சிருச்சு. ஸோ வீக்லி வி நோ தட் ப்ரைஸ் இஸ் கெட்டிங் லோவர். ரைட், நமக்கு இந்த இடத்துல எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி குச்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா தோஸ் ஆர் ஹை குவாலிட்டி லிக்விடிட்டிஸ் தான். எப்பயுமே அதை லிக்விடிட்டியாக தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் உண்மையிலே மேலே போகுதுன்னா இந்த மாதிரி நல்ல பாடி க்ளோஸ் வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி போகிறது தான் வந்து உண்மையிலே மொமெண்டம். இது வந்து மொமெண்டம் கிடையாது, மொமெண்டமே இல்லை. பாடிஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீக்லியில் வந்து புல்லிஷ் மொமெண்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா. லாஸ்ட் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே மொமெண்டமில் ப்ரைஸ் போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துடுது. ஸோ ஸ்ட்ரக்சர் கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ மொமெண்டம்ன்றது என்ன, இங்கே பாருங்கள், ஒரு மாதம் கேண்டில், ஒரு வீக்லி கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்து ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருக்கும், ப்ரைஸு ஒரு ரேஞ்ச் வந்து ஈஸியாக மாட்டோம், நம்ம டக்கு டக்குன்னு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல என்டையராக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ப்ரைஸால என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஸ்டில் வந்து இந்த வீக்லியில் இந்த எஃப்இஜி இஸ் வைட்டல். ஓகேவா, இதை யாரும் மறந்துட வேண்டாம். இந்த வீக்லி எஃப்இஜி ஹோல்டிங் த ப்ரைஸ் பாருங்க. ப்ரைஸ் ஒன்ஸ் வந்துச்சு, பிரேக் பண்ணிச்சு, அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து அது மேலே பிரேக் ஆனதுக்கப்புறம் எஃப்இஜி வந்து ஸ்டில் இந்த ப்ரைஸஸை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு கீழே விடாத வரைக்கும், இது ஐஎஃப்இஜியாக டேர்ன் ஆகாத வரைக்கும் ப்ரைஸ் இந்த லோவை எடுக்க போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அதையும் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லாங்கர் டேர்முக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா நான் வந்து சின்னதாக வந்து சில்வர் புல்லட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன இது பார்க்கறதுக்கு நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வழக்கமாக வாரம் வாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்பராக ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ அதுதான் விஷயம். வீக்லி வி ஹாவ் ஸ்வெப்ட் த ஐஸ் கரெக்டாக. நம்ம வந்து ப்ரீவியஸ் பை சைட் லிக்விடிட்டிஸை என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக ஸ்வீப் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஸ்வீப் பண்ணிட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹை குவாலிட்டி இதை பண்ணிட்டாலே நான் என்னன்னா மோஸ்ட்லி இதை வந்து நான் ரிஜெக்ஷன் பிளாக்காக தான் எடுப்பேன். யூஸ்வலாக நான் இதை ரிஜெக்ஷன் பிளாக்காக தான் எடுப்பேன். ரிஜெக்ஷன் பிளாக்காக எடுக்கிறேன்னா மினிமம் அதோட ஈக்லிபிரியம் வரைக்கும் டார்கெட் பண்ணுவேன். அண்ட் 99% ஆஃப் த டைம் எப்பயுமே அந்த ப்ரீவியஸோட ஹையை வந்து கரெக்டாக மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே விழுகும். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் காட்டுறேன். அண்ட் என் கூட ட்ரேட் பண்ண நிறைய இருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ யூரோ வந்து பண்ணுவான்.
யூரோல எந்த பேரா இருந்தாலும் சரி அந்த ப்ரீவியஸ் இதை வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி அவர், இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கறது. திஸ் வில் பி அவர் ரிஜெக்ஷன் பிளாக். இப்போ வீக்லியில் நான் என்ன எதிர்பார்க்குறேன், ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஹையர் க்ளோசிங் லோவர், பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லோவர் ப்ரைஸஸ். இல்லை ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ வந்து நான் வந்து ஸ்டில் வந்து நான் புல்லிஷாக தான் இருக்கேன். ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு பாடி ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே தான் நான் க்ளோஸ் ஆகிருக்கேன். நான் அகெயின் ஸ்டில் நான் ப்ரைஸை வந்து புல்லிஷாக தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ப்ரைஸ் ட்ரை பண்ணுதுன்னா தென் வி ஆர் ஹாப்பி டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக் லோ இருக்குது, அதை விட ஒரு ப்ரீவியஸ் வீக் லோ இருக்குது கரெக்டாக. ஸோ வி ஹவ் 2 ப்ரீவியஸ் வீக் லோஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே உங்களுக்கு என்ன தெரியணும், வீக்லியில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது ஒரு வீக்லி ஆர்டர் பிளாக், ஓகேவா. ஸோ வீக்லி ஆர்டர் பிளாக்கும் ப்ரீவியஸ் வீக் லோவும் வந்து ஒன்றா தான் இருக்குது நமக்கு கரெக்டாக. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஏரியாவை ஒரு க்ரூஷியல் ஏரியாவை எதிர்பார்க்குறேன். என்னோட செல் சைட் லிக்விடிட்டி ஸ்டில் கண்டினியூஸ் டு டில் திஸ் லோஸ். இந்த லோஸ் எல்லாமே என்னோட செல் சைட் லிக்விடிட்டிஸ் தான். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோஸை மட்டும் டார்கெட் பண்ணலாம் செல் சைட் லிக்விடிட்டியா இதுக்கு. ஸோ திஸ் வில் பி அவர் வீக்லி ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஓகே ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டான். நம்ம வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கரெக்டா. ஸோ ஆர்பியோட ரிஜெக்ஷன் பிளாக்கு 0. இதான் டெய்லிக்கு போயிடுவோமா, டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் உங்களால் என்ன பார்க்க முடியும் என்டையரா. ஸோ திஸ் வில் பி அவர் வீக்லி ஆர்டர் பிளாக் இருக்குது உங்களுக்கு. இஸ் அவர் செல் சைட் லிக்விடிட்டி, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹவ் செல் சைட் லிக்விடிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தென் வாட் யூ சி, வேற என்ன தெரியுது, எஃப்இஜி தான் ப்ரைஸை வந்து டெய்லி எஃப்இஜி ப்ரைஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி மேலே அனுப்பிச்சி விட்டு ரைட். பட் ஸ்டில் இந்த டெய்லி எஃப்இஜி எனக்கு வந்து ஒரு வைட்டலான ஏரியா. இந்த இடம் வந்து இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து லோவர் ஸ்வீப் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த டெய்லி எஃப்இஜி இது ஆர்டர் பிளாக், டெய்லி ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஹையர் ப்ரைஸஸ். லெட்ஸ் சி நம்ம வந்து அது எப்படி நடக்குது பார்த்துக்கலாம். செல் சைட் லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டிஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸ் பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்தால் ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சலா இல்லை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டா அப்படின்றத இந்த வாரம் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ எப்போ வீக்லி கேண்டில் வந்து ப்ரீவியஸ் வீக் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஸோ இப்போ நம்ம நியூஸும் பார்த்தோம். ஸோ இசிபி வந்து இன்ஃப்ளேஷன்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு, எங்கள் கண்ட்ரிக்கு வந்து எங்கள் கரன்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றப்ப அது வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய டெய்லியில் நான் என்ன எதிர்பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் ப்ரீவியஸ் வீக்கோட லோ இது கரெக்டாக. வீக்லியில் இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஆர்எல்ஸ் வந்து நம்ம வந்து இன்கேஸ் ரொம்ப டீப்பராக ப்ரைஸால் போக முடியாது, இமீடியட்டாக அவன் ரிஜெக்ட் ஆகிறான்னா கூட எக்ஸ்பெக்ட் எப்பயுமே வந்து 4 குவாட்ரமாக பிரிச்சுருங்க ப்ரைஸை. பிரிச்சிங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து ப்ரைஸு அந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஈவன் டியூஸ்டே வந்து லோ ஆஃப் த வீக்கோ ஹை ஆஃப் த வீக்கோ மேக் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் எந்த குவாட்ரத்தை அவன் வந்து ரெஃபர் பண்ணுவான்னு பாருங்கள். ஓகே, ஸோ டெய்லிக்கு போகிறோம். ஸோ டெய்லியில் போகிறப்ப நம்ம வந்து மினிமம் ஈக்குலிபிரியம் திஸ் மைட் பி த ரீசன். ஸோ 1-2 ஒரு லாஸ்ட் 2 டேஸோட ஏதோ ஒரு டவுனில் வந்து ஒரு டெய்லி ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ திஸ் மைட் பி த ரீசன். இந்த கேண்டில் இருந்து கூட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம். அப்போது நான் மோஸ்ட்லி மண்டே எதிர்பார்க்கறது என்னன்னா, இஃப் இட் இஸ் புல்லிஷ், நான் வந்து புல்லிஷ்னா ப்ரைஸ் ரியாக்ட் ஆகணும்னா மண்டே வந்து கேன் பி ஒரு அன்டெசிஷனல் கேண்டில், ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், கன்சாலிடேட் ஆகலாம். ஆர்எல்ஸ் மண்டே வந்து ரொம்ப கீழே வந்து ட்ரேட் ஆகி ரிவர்சலுக்கு ஸ்டார்ட் ஆகிறான்னா நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா செவ்வாய்க்கிழமை லோ ஆஃப் த வீக் கொடுத்து நல்லா புல்லிஷ் ஆகி எனக்கு வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டான்னா தென் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் புதன்கிழமை ரிவர்சல்லேருந்து வியாழன் வெள்ளியில் என்னுடைய இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட 50% ஏரியாவை தொற்றுவாங்க அப்படின்னு நான் புல்லிஷ் சினாரியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ டெய்லிஸை மைண்டில் அப்படி தான் வச்சுக்குவேன். நான் டெய்லி கேண்டில் அப்படி தான், ஓகே மண்டே வந்து என்ன மாதிரியான கேண்டில் ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்துட்டு என்னோட புல்லிஷ் சினாரியோ அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னோட ஐடியாஸை செட் பண்ணிக்கிட்டு டியூஸ்டே என்ன பண்ணுறான், வெட்னஸ்டே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்பேன். இன்கேஸ் அவன் செல் ஆகிக்கிட்டே இருக்கான்னா ஐ நோ மை செல் சைட் லிக்விடிட்டிஸ், ஓகே லெட் த டார்கெட் கோஸ். அப்போ வந்து நான் எனக்கு வந்து டெய்லியில் ஆர்டர் பிளாக் இருக்குது, அதை ஸ்வீப் பண்ணுறான்.
ஒரு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நல்லா ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டான்னா எனக்கு ஜிபிபியோட இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை ஓப்பன் ஆகும்போது புதன்கிழமை லோ ஸ்வீப் பண்ணி எஸ்எம்டி கொடுத்துட்டாங்கன்னா வியாழன் வெள்ளியில நான் பை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வீக்லியோட பயாஸை நான் டெய்லிலையும் நான் மைண்ட்ல இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் என்னைய. ரைட்டா? இன்கேஸ் நம்ம வந்து இல்லை நம்ம இன்னும் செல் சினாரியோ நம்ம வந்து டோட்டலாக நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுடைய இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது ப்ரைஸ்ன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா வாட் யூ நீட் அப்படியே ரிவர்சல்ல யோசிங்க. மண்டே என்ன பண்ணணும்? ப்ரைஸு ஒரு ஃப்ரைடேவோட லோ எடுத்துட்டு இம்மீடியட்டா மேலே போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்க. வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும்? அன்னைக்கு டே நெக்ஸ்ட் டே டியூஸ்டே போகும். டியூஸ்டே போகும்போது மண்டே இல்லை அதுக்கப்புறம் வந்து வெட்னஸ்டே, அதுக்கப்புறம் பாருங்க நல்ல புல்லிஷா இருக்கான், அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் கிடைக்குதான்னு பாருங்க வெள்ளிக்கிழமை. அப்போனா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து லோவர் ப்ரைசஸ் இந்த கரண்ட் லெக்குக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரிவர்சலை ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த செகண்ட் லெக் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஷோரா நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா ப்ரைஸ் வந்து இந்த செல் சைடு லிக்விடிட்டி இந்த செல் சைடுன்னு ஃபுல்லா டார்கெட் பண்ண போறோம் அப்படின்றதுல நம்ம வந்து உறுதியா இருக்கலாம். பட் இது வந்து ஒரு 50% சான்சஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது இங்க ரிவர்சல் நடந்து இங்க இருந்து பை சைடு போவோன்றதை நான் ஹை மொமெண்டம் எதிர்பார்க்கறேன். ஏன்னா டாலர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸஸ் வந்து டார்கெட் பண்ணுன்றது நான் எதிர்பார்க்கறது. ஸோ இதுதான் நம்மளுடைய டெய்லி சினாரியோ. ஸோ வீக்லியே நீங்க இந்த மாதிரி சட்டலாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே வராது. இதுதான் நம்மளுடைய மெயின். ஸோ ப்ரீவியஸ் வீக் போறீங்க, இன்கேஸ் வந்து அவன் ப்ரீவியஸ் வீக்கோட லோவை எடுக்க முடியல, கரண்ட் வீக்கோட லோவை எடுத்துட்டே கிளம்புறான்னா ப்ரீவியஸ் வீக்கோட ரேஞ்ச் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய பிடிஆர்எஸை வாட்ச் பண்ணுங்க. ஸோ வீக்லின்னு வரும்போது நம்ம 4 ஹவர்ல போய் பார்ப்போம் கரெக்டா? அப்போ 4 ஹவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 4 ஹவர்ல என்ன இருக்கு? இட் இஸ் ஈக்குலிபிரியம் வருது ப்ரைஸ் சாரி 0.25 இது. இப்போ இது ஈக்குலிபிரியம் வருதுன்னா ப்ரைஸ்ல என்ன இருக்கு? ஒரு நல்ல ரிஜெக்ஷன் பிளாக், ப்ரைஸ்ல ஆல்ரெடி ஒரு 2 லோஸ் இருக்கு, இது ஒரு லிக்விடிட்டிஸ், 4 ஹவர்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்ப நமக்கு இன்கேஸ் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இங்க வரான் அப்படின்ற பட்சத்தில் மண்டே டியூஸ்டே வந்து இந்த இந்த லோஸை எடுத்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ரிவர்சல் கொடுத்தான் செவ்வாய்க்கிழமை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்லியோட ஓப்பனிங் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓப்பனிங் ப்ரைஸையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா தென் யூ நோ ஆல் த வே ப்ரைஸ் இஸ் அபவுட் டு கோ டு திஸ் ஏரியா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிடலாம். பிகாஸ் வி ஹாவ் ஆல் த எல்ஆர் லிக்விடிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, ஸ்வீட்டா அதை போய் எடுத்துருவான் அப்படின்றத நீங்க மைண்ட். நான் வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை க்ளீனாக வாட்ச் பண்ணுவேன். ஸோ நான் வந்து வீக்லி 4 ஹவர்னு எடுத்துட்டேன்னா நேராக 15 மினிட்ஸ் போயிடுவேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை லிக்விடிட்டிஸாக கன்சிடர் பண்ணுது ப்ரைஸு இந்த இதுக்கு போகுது, இல்லை வந்து வந்ததெல்லாம் போதும்பா எடுத்ததெல்லாம் போதும் நான் இனிமேல் வந்து பை சைடு தான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் பட் ஐ கேன் சி எனக்கு இந்த ஆர்டர் பிளாக்கை ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ இங்கே இருக்கு, அப்போ இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணி எனக்கு இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டா 4 ஹவரில் தென் சண்டே ஓப்பனிங் ப்ரைஸையும் வாட்ச் பண்ணுவேன். அங்கேயே மண்டேவே ரிவர்சல் கொடுக்குதுன்னா தென் ஐ வில் டார்கெட் ஹையர் ப்ரைஸஸ். ஓகே ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டிக்காக டிஓஎல் கரண்ட் டிஓஎல் என்ன ப்ரைஸை ரீசெண்டாக யார் கீழே தள்ளி விட்டா, இதெல்லாம் பழைய லிக்விடிட்டிஸ், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இதுதான். அப்போ இங்கே போய் ஹண்ட் பண்ணாதான் மார்க்கெட்டுக்கு இமீடியட்டான ப்ரைஸ் கிடைக்கும்னா ப்ரைஸ் அங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் யூரோவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் உள்ளது. 1 ஹவர்னு போயிட்டு டக்குன்னு 4 ஹவரை மாற்றி 1 ஹவர் அப்படி நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா 4 ஹவர் பார்க்குறேன்னா டக்குன்னு நான் 15 மினிட்ஸ் மட்டும்தான் போவேன். 15 மினிட்ஸில் இங்கே எனக்கு என்ன பார்க்கணும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸு டைம் பேஸ் பண்ணி நான் எந்த டைம்ல ரிஜெக்ஷன் வரணும், ஆப்வியஸா லண்டன்ல தான் நான் வந்து லோ ஆஃப் த டேவா ஹை ஆஃப் த டேவா எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து பார்க்கணும். அப்போ எனக்கு வந்து டோட்டலா வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பை சைடு லிக்விடிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான் இந்த பை சைடு லிக்விடிட்டி. ஸோ ஈவன் ப்ரைஸ் வந்து சண்டே என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு வந்து நீங்கள் கேப் அப் கூட எதிர்பார்க்கலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம். கேப் அப்பு ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேப்பை ஃபில் பண்ணிட்டு இமீடியட்டாக கிளம்பிடுவான் மேலே. ஸோ கேப் டவுன் கூட வரலாம். உங்களுக்கு கேப் டவுன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு கூட ப்ரைஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அன்பிரடிக்டபிள் வீக்கெண்டு தான். ஸோ அதனால தான் எப்பயுமே வீக்கெண்டில் ப்ரைஸை ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீக்லி சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்னை வந்து ரெடி பண்ணிக்குவேன். அவ்வளோதான். வேற எதுவுமே நான் வந்து பெருசாக மாற்றிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ரெண்டாவது டெய்லி 1 ஹவர் நீங்கள் போறீங்க அப்படின்னா தென் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எது வரைக்கும் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் எய்தர் ஹையர் ப்ரைஸஸ் இருந்து எதிர்பார்க்கலாம். டெய்லி we already know that weekly order block sell side liquidity
ஆல்ரெடி சொல்லிட்டோம். we have daily order. இந்த இடத்துல என்ன நடக்கணும்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே, urgent revert நடக்கணும். keep பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சா that will be a great thing. the weekly FEG and this daily order block. ஆர்டர் பிளாக்கை எப்பயுமே வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சுன்னு சூட்டாக இருக்கும். மோஸ்ட் அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வந்து ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய டெய்லி சினாரியோ. ஸோ டெய்லியில் நம்ம வந்து ப்ரைஸை வந்து இப்படி தான் எதிர்பார்க்குறோம் யூரோவை பொறுத்தவரை. தென் 4 ஹவரில் வீக்லியிலேருந்து 4 ஹவர் பார்க்குறீங்கன்னா மட்டும்தான். டெய்லியிலேருந்துன்னா நான் 1 ஹவர் தனியாக, அதை நீங்கள் தனியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆப்வியஸ்லி வி ஹாவ் திஸ் ரேஞ்ச் இஸ் லிக்விடிட்டி. நம்மளுக்கு தெரியும் இது நல்ல லிக்விடிட்டிஸ்ன்னு. ப்ரைஸு மண்டே என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இங்கேருந்தே வந்து கிளம்புனாலும் இது ஒரு சினாரியோ தான். இல்லை ப்ரைஸ் வந்து டீப்பராக வந்துட்டு இந்த லோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புதுனாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சினாரியோ. இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணணும்னா, எஸ்எம்டி கொடுத்துருக்கா எனக்கு, அதை வந்து பார்க்கணும். இப்போ 1 ஹவர் போகும். நான் டெய்லியில் ட்ரேட் பண்ணணும்னா காரணம்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, என்னென்ன மாதிரி டெய்லியை நீங்கள் மைண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து 1 ஹவர் போகணும். 4 ஹவரை வந்து வீக்லியிலேருந்து 4 ஹவர் 15 மினிட் பிடிஆர்ஐக்கு மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எனக்கு இந்த ப்ரீவியஸ் லோஸ் எல்லாம் வந்து எஸ்எம்டியா அப்படின்னு ஜிபிபியோட செக் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு வந்து என்ன சொல், all lows has been taken. So these lows has been so will be our high form of. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி கண்ணுக்கு எஸ்எம்டி கிடைச்சா நமக்கு என்ன பண்ணணும், ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும். ஆனால் ரிவர்சல் மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை வெறும் எஸ்எம்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு போகக்கூடாது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த லிக்விடிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த லிக்விடிட்டி, மொத்தமும் லிக்விடிட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் வந்து இதை வந்து இல்லைன்னு சொல்றேன். பட் ஸ்டில் வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ப்ரைஸை வந்து அது எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டெய்லி வீக்லி இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா வீக்லியில பாக்குறீங்க, டெய்லியில பாக்குறீங்க, 4 ஹவர்ல பாக்குறீங்கன்னு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து. ஸோ அதனால வந்து யூ டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. ஸோ திஸ் இஸ் அவர் யூரோ சினாரியோ. ஸோ 1 ஹவர்ல நமக்கு வெரி சிம்பிள். மண்டே வந்து என்ன, சண்டேவோட ஓப்பனிங் ப்ரைஸை வாட்ச் பண்ணுங்க. 17 PM கேண்டில் உங்களுக்கு தெரியும். அது என்ன மாதிரி கொடுக்குதுன்னு பாருங்க. வி ஹாவ் ஃப்ரைடே லோ, கரெக்டா? மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள் ஐடியா. வி ஹாவ் ப்ரீவியஸ் டே லோ, அப்படி தான் வச்சுக்கணும், கரெக்டா? ஃப்ரைடே லோ இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மண்டேக்குள்ளேயே பிரைஸால புல்லிஷாக போக முடியும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இங்கே, பை சைட் லிக்விடிட்டி, கரெக்டா? தென் வி ஹாவ் அன் இம்பேலன்ஸ். ஓகே, லெட் இட் பி. பட் இந்த 2 டார்கெட் போதும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செல் சைட் லிக்விடிட்டி வில் பி திஸ் ஒன். ஃப்ரைடே லோவை ஸ்வீப் பண்ணுறான்னா நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் போய் ஸ்வீப் பண்ணிட்டு வரும். அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டிஸ் மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாலஜி. ஸோ மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து டார்கெட் பண்ணுங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ. ஓகே, திஸ் இஸ் ஃபார் மண்டே எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மண்டேவோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து லோ ஸ்வீப்பு, ரிவர்சல் கிடைச்சா ஹை ப்ரைஸஸ் பார்க்கலாம். இல்லை வந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வேற மாதிரி. ஸோ வீக்லி இதெல்லாம் நீங்கள் எதையும் பார்க்க வேணாம், கண்ணை மூடிட்டு யூ வில் பி இன் த பைஸ். டெய்லியில் தான் இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 2 திங்ஸ் கேன் ஹேப்பன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் we had this beautiful daily order block, கரெக்டா? ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் டெய்லி ஆர்டர் பிளாக்கு கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிட்டு போகணும், இன்சைடில் க்ளோஸ் வைக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நடக்கலை. டெய்லியில் நமக்கு தெரியும் வி ஹாவ் திஸ் பை சைட் லிக்விடிட்டி, கரெக்டாக? இது டெய்லியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற பை சைட் லிக்விடிட்டினா இதுதான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அது அவனா நினச்சி என்ன கொடுத்தாலும் சரிதான். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சினாரியோ நடந்திருக்கு. சில்வரோட பார்க்கும்போது சில்வர் ஆல்ரெடி டுக் த ஹை. சில்வர் வந்து ஆல்ரெடி ஹையை எடுத்துட்டான். ஒரு 50-50 சான்ஸ் ஃபார் அன் எஸ்எம்டி ஃபார் ரிவர்சல். 50-50 சான்ஸ், கரெக்டா? இது வந்து ஒரு 50-50 சான்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து செல் சைடு வர்றதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் அன் எஸ்எம்டி. ஓகேவா?
ஸோ அதை நீங்க வந்து பார்க்கலாம். பட் கேண்டில் வந்து ரொம்ப மொட்டையா க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து நான் தான் சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா பாருங்க, செல்லர்ஸோட டாமினேஷனே இல்ல. பையர்ஸ் அப்படியே போய் பை பண்ணி டபக்குன்னு நிறுத்திட்டாங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இல்ல பார்க்கறதுக்கு? மார்க்கெட் வந்து நேரா போய் அப்படியே அப்படியே போய் நிறுத்திருச்சு மார்க்கெட். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஓகே, ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சே, சரி நம்ம வந்து ஒரு வீக்கெண்டுக்கான இத ப்ராஃபிட் புக்கிங்கோ அந்த மாரி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் போய் நிக்குதுன்னா, இது வந்து இந்த கைண்ட் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான இது. இத நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஏரியா வந்து ஏன் இப்படின்னா. ஸோ ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இஸ் அவர் செல் சைட் லிக்விடிட்டி. நான் இது வந்து ரொம்ப அதிகமா என்ன பிரைஸ் வந்து கண்டிப்பா மாறவே போறதில்ல. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. பிரைஸ் வந்து ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் நடந்துச்சு இந்த இடத்துல வந்து. ஆனா பயங்கரமான லிக்விடிட்டிஸ் இருக்கு, பயங்கரமா இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லி எஃப்இஜி எல்லாம் பிரேக் பண்ணிட்டான்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் லோவர் பிரைசஸ் லைக் 3500 கண்டிப்பா உடையும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்ப்போம். இதுல வந்து பிரைஸ் வந்து பயங்கரமா ஹோல்டு பண்றாங்க பையர்ஸ். லெட் இட் பி. ஸோ வீக்லி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. டெய்லி இப்போதைக்கு ஆல் டைம் ஹைல ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர்ஸ்ல ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் டெய்லி ஆர்டர் பிளாக் இருக்கு. 4 ஹவர்ல நத்திங் டு சே. பிரைஸ் போய் அப்படியே போய் நிக்குது. வி ஹாவ் பை சைட் லிக்விடிட்டி. இஸ் அன் எஸ்எம்டி. இது ஆல்ரெடி எஸ்எம்டி. நம்ம இதை வந்து எப்படி வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவர்ல நமக்கு இருக்கிறது என்ன? பியூட்டிஃபுல் இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி. இதைத்தான் நான் சொன்னேன். இன்ஜினியர்ட் லிக்விடிட்டினா என்ன அர்த்தம்னா, பிரைஸ் வந்து ப்ராப்பரா ஸ்வீப் பண்ணாம, ப்ராப்பரா லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணாம அப்படியே சம்மந்தம் இல்லாம போறது. தட் இஸ் கால்டு இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி. எப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து கிளீனா என்ன பண்ணுச்சு, ஸ்வீப் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்து போச்சு. கரெக்டா? ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு, இமிடியேட்டா கிளம்பிடுச்சு. ஸோ அதே மாதிரி பிரைஸ் பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, நிறைய லோஸ் அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பிரைஸ் மேலேயே போக மாட்டேங்குது. கரெக்டா? இந்த ஐயை எடுக்க போக மாட்டேங்குது. அப்ப இதெல்லாமே ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டி. பிரைஸ் பாருங்க, கடைசியா கிரியேட் ஆன இன்ஜினியர் லிக்விடிட்டி இந்த ஆர்டர் பிளாக்கா ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அங்க வந்து பிரைஸ் வந்து எடுத்துட்டு கிளம்புறான். ஸோ அதே மாதிரி தீஸ் ஆல் ஆர் லிக்விடிட்டிஸ். பாருங்க, இதெல்லாமே வந்து லோஸ ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணியாச்சுன்னா, ஸ்வீப் பண்ற லெக் என்ன பண்ணணும், பிரைஸை யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணணும். எது? இந்த லெக் பிரேக் பண்ணிடணும். அப்போ இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்விங்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா அப்படி பிரேக் பண்ணாம போயிட்டாலும் நம்ம அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் யூ ஹவ் டு ரிமெம்பர் தீஸ் ஆர் த லோஸ். என்னது? பிரைஸ் இங்க மேல அமுச்சு விட்டுச்சு. ஸோ இது ப்ராப்பரா ஸ்வீப் பண்ணாம போனதெல்லாம் இது ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதான் லிக்விடிட்டியை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரைஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வரான், இந்த இடத்துல நிக்கிறான். அடுத்து வந்து என்ன பண்றான், இந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸ் செட் பண்றான். தெரியுதா? பாருங்க, அழகா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வர்ற மாதிரி வந்துட்டு போறான். அப்பனாலே உங்களுக்கு என்ன தெரியும், பிரைஸ் வேகமா வந்து எடுக்க போறோம். திஸ் இஸ் கால்டு இன்ஜினியர் லிக்விடிட்டி. இன்ஜினியரிங் பண்றது என்னன்னா, நியர்பை வந்து கைண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு ஸ்மார்ட் பீப்புள்னு சொல்ற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பீப்புளுக்கு திஸ் வில் பிகம் எஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ பிரைஸ் அங்க வந்து ரிஜெக்ட் ஆகும்போது அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்க, ஓகே பிரைஸ் வந்தாலே ரிஜெக்ட் ஆயிடுதுன்னு. தென் பிரைஸ் என்ன பண்ணுது, நேரா வந்து அவங்கள வாஷ் அவுட் பண்ணுது. பிரைஸ் அகைன் வந்து என்ன பண்ணுது, இந்த லோஸை எடுக்கணும், எடுக்காம இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், அவங்க இதை என்ன பிலீவ் பண்ணியிருப்பாங்க, ஓகே இது வந்து நமக்கு இப்ப சப்போர்ட். கரெக்டா? இது சப்போர்ட், பிரைஸ் மேல போச்சு. அடுத்த இதை லோ பண்ணியிருந்தாலும் மறுபடியும் பை பண்ணியிருப்பாங்க. இதுவும் நமக்கு சப்போர்ட்டா மாறிடுச்சு, பிரைஸ் பத்தியா மேல போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அகெயின் வந்து பிரைஸ் இங்க வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு பை பண்ணுவாங்க இல்லையா? தட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப். ஓகேவா? ஏர்லி பையர்ஸோட ட்ராப் அது. ஓகே, அதுதான் நீங்க வந்து இன்ஜினியர் லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே தான் இங்க நடந்திருக்கு. இப்போ பிரைஸ் வந்துச்சு, ப்ரீவியஸா இருந்த லிக்விடிட்டிஸை எடுக்காம ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வைக்குது அப்படின்னா நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் வந்து ஓகே இந்த லோஸ் ஆர் வல்னரபிள், இது எப்போ வேணாலும் பிரைஸ் வந்து தூக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஃப்ரைடேவும் நமக்கு என்ன பண்ணலாம், 1 ஹவர்ல இந்த இடத்துல வந்து லண்டன் லோஸ் அண்ட் நியூயார்க் ஏஎம் செஷன் லோஸ் ஆர் வல்னரபிள். பாத்தீங்களா? அப்படியே ஓப்பன் வச்சுட்டு பிரைஸ் போய் நிக்குது. நமக்கு அப்பயே தெரியும் பிரைஸ் என்ன பண்ண போகுது, என்டையர் ரீஜனை வந்து லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிருக்கு. ஸோ அப்போ the entire region becomes as LRLR. LRLR means low resistant liquidity run. It will happen. அதாவது என்னன்னா லோ ரெசிஸ்டன்ட்னா என்னன்னா, லோஸ் எல்லாமே ரெசிஸ்டண்டா ஒண்ணுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. எந்த லோஸையும் பிரைஸ் ஸ்வீப் பண்ணவே மாட்டேங்குது. அப்பனா தட் பிகம்ஸ் லோ ரெசிஸ்டன்ட். லிக்விடிட்டிஸ் இங்க இருக்கு. ஸோ பிரைஸ் என்ன பண்ண தெரியுமா, ஓடி வரும். ரன்ன்றா அதுதான், ரன் பண்ணிட்டு டக்குன்னு போகும். ஸோ திஸ் இஸ் கால்டு லிக்விடிட்டி ரன். தட் இஸ் கால்டு LRLR. ஓகேவா?
ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். பிரைஸ் மைட் பி இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம், நம்மளால சொல்ல முடியாது. இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை நான் இன்னமும் ஸ்டில் ஐ பிலீவ் திஸ் ரிஜெக்ஷன் பிளாக், திஸ் ரிஜெக்ஷன் பிளாக் கேன் ப்ரைஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் சினாரியோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். இது ஒன் சினாரியோ. அனதர் சினாரியோ, இஃப் இட் இஸ் புல்லிஷ் சினாரியோ, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டூ கைண்ட் ஆஃப் திங்ஸ். இந்த 1 hour FEG இஸ் எனஃப் ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸை டார்கெட் பண்ண. ஒய்? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் அது ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணும்போது கிடைக்கிற FEGs ஆர் பவர்ஃபுல். கரெக்டா? ஆல்சோ வி ஹவ் அன் 1 hour ஆர்டர் பிளாக். இஃப் இட் இஸ் நோ வரிஸ், இந்த FEGயை ஸ்வீப் பண்ணி இந்த இந்த பால்டு கேண்டில் இருக்கு, இந்த 1 hour ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சாலும் யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் ஃபார் பை சைட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இங்கே வந்துட்டு போவான் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கைண்ட் ஆஃப் என்னன்னா நான் இதை நம்ப மாட்டேன். ஏன்னா ஒருவேளை அவன் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போறான் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா மறுபடியும் வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவான். ஸோ இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவன் வந்து 2 சினாரியோவா இங்க வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுற மாதிரி ஆனா he should break this. ஓகேவா? அதர்வைஸ் இந்த FEG ஸ்டில் ஒரு ஹோல்டா இருக்கும். ஏன்னா இதை பிரேக் பண்ணிட்டான்னா ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வைக்கிறான்னா பாருங்க, இந்த FEG மறுபடியும் பிரேக் பண்ண உடனே பிரைஸ் பை ஆயிடும். ஒருவேளை இந்த FEG வந்து IFEG டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வாட்ச் பண்ணி பாருங்க, அவனால ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ண முடியாம இந்த FEG மறுபடியும் வந்து பிரேக் பண்றான் SMT கொடுத்துட்டோ இல்லை SMT கொடுக்காமையோன்னா then you will know that your target will be this lows. First one, second one, third one மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு மேபி திஸ் அவர் என்டையர் ஏரியா இதை ரெடி பண்ணிட்டு கூட ப்ரைஸ் என்ன பண்ணலாம், அப்புறம் ஷூட் ஆச்சுன்னா நேரா மேலே போயிடும். ஸோ திஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் கோல்டு. ஓகேவா? ஸோ கோல்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கோல்டு சினாரியோஸ் இதுதான். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சினாரியோ ப்ரைஸில். அண்டு செல்லிங் சினாரியோ வந்து இட் இஸ் பியரிஷ். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ப்ரைஸை வந்து ரிவர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மேபி இங்கேருந்தே மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா கீழே தள்ளி விடலாம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினபிள் மார்க். இவ்வளோதான் கோல்டை பொறுத்த வரைக்கும். இப்படி சிம்பிளாக வச்சுக்கோங்க. யூ நோ ரைட், சண்டே ஓப்பனிங் ப்ரைஸை வாட்ச் பண்ணணும். 16 PM கேண்டில் 17 18 PM 6 PM கேண்டில் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 4 hour ஃபர்ஸ்ட் ஏஷியா என்ன பண்ணுறான்னு பாருங்க. கேப் டவுனா கேப் அப்பா, இமீடியட்டாக மண்டே ஓப்பன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இதை எடுத்துட்டானாலும் டோன்ட் வரி, எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வல்னரபிள். இதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த 1 hour FEG இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு இதை வந்து ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்க. ஸ்வீப் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குறான்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்ரிடேஸ் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது வி ஹவ் டு லுக் ஒன்லி ஃபார் பைஸ். ஸோ செல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய செல் எதிர்பார்க்குறேன். பட் ப்ரைஸ் அதை எப்படி கொடுக்குது, எந்த மொமெண்டம், ஏதாவது ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் நியூஸ் ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு வந்து 3500 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3500 நான் இன்னமும் எதிர்பார்க்குற ஒரு ப்ரைஸ். 3500 வந்தால் நான் வந்து ஓகே. அதுக்கப்புறம் இந்த லோஸ் எல்லாம் இப்போ எடுப்பானான்றது டவுட் தான், வரமாட்டான், வாய்ப்பு இல்லை. பட் 3500 இஸ் மை ஃபியூச்சர் டார்கெட். ப்ரைஸால் வந்து எடுக்கலாம். ஏன்னா எல்லா இன்ஸ்டியூஷனும் 3700 3900 வரைக்கும் வந்து அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இந்த இயர் ரெண்டுக்கு. ஓகே, மேபி அவன் இன்னும் கண்டினியூஷன் பண்ணுவானா பண்ணுவான். பட் வி ஹாவ் அ ஹியூஜ் ஃபால் இன் இது. ஓகேவா? டாலர் வந்து திரும்பவும் கம்பேக் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் எதிர்பார்க்கலாம். டாலர் வந்து வீக்லியில் காட்டுறேன், டாலர் வந்து மறுபடியும் அவனோட ஏரியாவை தூக்க போறான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுடைய அந்த பழைய 111 லெவல் போறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ஸோ நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்போ நடக்கும்? யூரோ வந்து கண்டிப்பா பாருங்க இந்த லோஸ், யூரோ அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா யூரோ இந்த ஹையை தூக்க தான் போயிட்டு இருக்கு. அப்ப இவனும் இங்க வந்து தான் அவனு வேற வழியே கிடையாது. ஸோ அப்போ லோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவான். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா கோல்டு ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் கோல்டு சினாரியோஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கறது. ஜிபிபி சேம் தான். ஜிபிபி ஒண்ணுமே இல்லை, வழக்கம் போல நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்தா ஜிபிபி கேவ் எஸ்எம்டி ரைட். ஜிபிபி யூரோவோட ஹைல எஸ்எம்டி கொடுத்துருக்கு. ப்ராக்ரஸ் செல் சைடு இருக்கு. வி காட் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இன்
ஜிபிபி. அப்போ உங்களுக்கே நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரைஸ் வந்து கண்டிப்பா இன்னும் செல்லாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. கரெக்டா? ஓகே, இஃப் இட் இஸ் தென் நான் வந்து இதை ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுப்பேன். ஸோ இந்த வீக்லியோட ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு மினிமம் ஈக்லிபிரியம் வரைக்குமாவது பிரைஸ் வந்தா நல்லது, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஏரியா வீக்லியில் அந்த தான். ஸோ வி காட் சேஞ்ச் இன் செட் ஆஃப் டெலிவரி இன் வீக்லி. ஓகே, வி காட் எஸ்எம்டி இன் ஹைஸ். இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? சேஞ்ச் இன் செட் ஆஃப் டெலிவரினா நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் செல் சைட் லிக்விடிட்டி திஸ் ஒன், கரெக்டா? தென் திஸ் ஒரு செல் லிக்விடிட்டி. ஆனால் இது மட்டும் கிடையாது, இது ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான். ப்ரைஸ் வந்து ரொம்ப வல்னரபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இது வந்து செல் லிக்விடிட்டி. ஸோ ஒரு இஃப் இட் இஸ் சினாரியோ ப்ரைஸ் வந்து கீழே வருதுன்னா ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்டு, ரெக்கார்டிங்ஸ் வேணும்னா இது வந்து நம்மளுடைய ஜிபிபிக்கான செல் ஐடியாஸ். பிகாஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப பியரிஷாக இருக்குது. இப்போ வந்து இன்கேஸ் ப்ரைஸால் ரிவர்ஸ் ஆகணும்னா இந்த ரிவர்சல் புள்ளி சினாரியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தான் நீங்கள் வந்து அது பார்க்கணும். ஓகே, புள்ளி சினாரியோ பார்த்துருவோமா? ப்ரைஸ் வந்து எஸ்எம்டி மேலே கொடுத்துருக்கு. இப்போ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் ஈக்லிபிரியமா. வீக்லி வி ஆர் கோயிங் ஃபார் ப்ரைஸ் என்ன பண்ணி பாருங்க. 4 ஹவரில் என்ன இருக்குது? வி ஹாவ் அன் ஆர்டர் பிளாக். கரெக்டாக ஆர்டர் பிளாக். அப்போ 4 ஹவரில் ஆர்டர் பிளாக் இருக்குது, 2 கேண்டில் இருக்குது. அப்படின்னா டெய்லியில் இது ஆப்வியஸாக வந்து ஒரே சிங்கிள் கேண்டிலாக தான் இருக்கும் இல்லையா? யூ நோ வாட் டு டூ. டெய்லி ஆர்டர் பிளாக், வி ஹாவ் டெய்லி ஆர்டர் பிளாக். டெய்லி ஆர்டர் பிளாக் இருக்குன்னா வாட் யூ டூ? ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ பை சைடு. கரெக்டாக? இது வரைக்குமே நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். திஸ் இஸ் அவர் ஒன் கைண்ட் ஆஃப் சினாரியோ. ஒரு டெய்லி ஆர்டர் பிளாக்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் 1 ஹவரில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும். கரெக்டா? எவ்வளோ தூரம் அவன் போவான், இது அவனுக்கு லிக்விடிட்டியாக மாறிச்சுன்னா தென் வி ஹாவ் எஃப்இஜி ஹியர். இப்போ ப்ரைஸ் அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4 ஹவரில் எடுத்துக்கிட்டாலும் யூ ஹாவ் அ சேம் சினாரியோ. 4 ஹவரில் இதை வந்து ஆர்டர் பிளாக்காக நீங்கள் எடுத்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுனாலும் ஃப்ரைடே லோ, ப்ரைஸ் லோ வருது. அப்போ இந்த இடத்துல எஃப்இஜி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், இல்லைன்னா இந்த லோஸை தூக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், கன்சாலிடேஷன் இங்கே ப்ரைஸ் வந்து இதில் ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு. அதனால இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு ப்ரைஸ் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்ன இன்னைக்கு நடந்ததுன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ண. ஜிபிபிக்கு வெரி சிம்பிள் ஐடியா, நம்ம வந்து ரிவர்சல் தான் எதிர்பார்க்குறோம். லாங் டேர்ம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம். அப்போ மண்டே என்ன டெசிஷன், டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்கா இருந்து புதன்கிழமை ரிவர்சல் கொடுத்துட்டானா தென் வியாழன் வெள்ளி ஃபுல்லா நம்ம பை சைடில் நிற்கலாம். இல்லை மண்டே வந்து ஓப்பன் ஆகிட்டு லோ எடுத்துட்டு மறுபடியும் செவ்வாய்க்கிழமையே ஹை ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா வியாழன் வெள்ளியில் நான் மறுபடியும் ஒரு லோ தான் எதிர்பார்ப்பேன். ஸோ சண்டே ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் இல்லை அது லோவை போகிற வரைக்கும் நான் டார்கெட் பண்ணலான்னு. ஸோ இதுதான் என்னுடைய ஜிபிபியோட சினாரியோ. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளோ தான் பேர்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்குறது. வேறு ஏதாவது பேர் இருக்கா நீங்கள் பார்க்குறது? ப்ராபப்ளி யூரோ, ஜிபிபி அண்டு கோல்டு தான் இல்லையா? ஸோ நேசன்ட்ரேடு யாராவது பார்க்குறீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. பக்கம் போல் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அகெயின் அது ஒரு செல் தான் நான் பார்க்குறேன், ஒரு ஃபால் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐசிடி ஆல்ரெடி சொல்லிட்டாரு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு. எவ்ரி டேவோட ப்ரீமியம் ப்ரைஸோட ப்ரீமியம் விக்கோட இதை வந்து குவாட்ரம் போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் டெய்லி எஃப்இஜி ஹியர். ஸோ ப்ரீவியஸ் டே லோ, அப்புறம் இதை வந்து ப்ரைஸ் டேப் பண்ணிட்டு போனால் நல்லது. இவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஹையர் ப்ரைஸஸ் போகுதுன்னா வி டோன்ட் ஹவ் எனி பிடிஆர். பேஸ்ட் ஆன் த டைமிங் அண்ட் செஷன் நம்ம வந்து கண்டினியூஸ் பார்க்க வேண்டியதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆல் டைம் ஹைல இருக்கும்போது யூ ஹாவ் டு ட்ரேட் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் டேவோட இதை ஒருத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். நத்திங் யூரோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே தான். ஸோ மண்டேக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். திஸ் இஸ் அவர் செல் சைட் லிக்விடிட்டி, ப்ரீவியஸ் டே லோ, பை சைட் லிக்விடிட்டி. ஒரே விஷயம், ஃப்ரைடேயோட லோ மட்டும் எடுத்துட்டு இமீடியட்டாக கிளம்புறான்னா சண்டே ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே ரிஜெக்ட் ஆகிட்டானா நம்ம வந்து பை சைட் லிக்விடிட்டி தான் டார்கெட் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் வந்து மண்டே அண்டே சீசனலாகவே இங்கே நின்ட்டானா டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்கு நம்ம இந்த செல் சைட் லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்துட்டு கிளம்புனா டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பை சைட் லிக்விடிட்டிஸை டார்கெட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் கேப் அப் ஓப்பனிங், ப்ரைஸ் கண்டிப்பாக இங்கே எங்கேயா இருக்க ஒரு லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணிட்டு அப்புறம் கூட ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்குது.
இது வந்து ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டினால அதை அப்படியே வச்சுட்டு நேராக கிளம்பிட்டு கூட வரலாம். அதனால நோ வரிஸ், நீங்கள் வந்து பார்க்காதீங்க. அதனால தான் இந்த வீக்லியோட ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு 50% எடுத்திருக்கேன். அதுதான் நம்மளோட இப்போதைக்கான டார்கெட் இதுதான். ஸோ இங்கே இருந்தால் ரிஜெக்ஷன் ஆச்சு. பாருங்க டெய்லியோட ரிஜெக்ஷன் பிளாக்கும் இங்கே தான் இருக்கிறது. டெய்லியோட ரிஜெக்ஷன் பிளாக், we have the daily rejection block. Also almost it aligns at our weekly rejection block equilibrium. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஏரியாவை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்கு, ப்ரீவியஸாக இருந்தால் ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. இந்த ஸ்விங் ஹைக்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு செல் ஆகும். நான் இதை நிறைய வாட்டி காட்டியிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுது ப்ரைஸ்னா இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹையை வந்து மறுபடியும் போய் டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் ஆகும். அதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பார்க்கலாம், மாதிரியான சினாரியோஸ் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் மண்டே எய்தர் ஹைன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு நம்ம செல் சைடு பார்க்கலாம், இல்லை லோனா 90% ஐ எம் எக்ஸ்பெக்டிங் என்னது மண்டே அன்டெசிஷனல் ஒரு ஃப்ரைடேயோட லோ மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இப்படி இருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ஏன்னா இந்த இசிபிலாம் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறதுனால டக்குன்னு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ப்ரைஸை தூக்கிட்டு மேலே போனாலும் போவானுங்க, ஏமாத்துறதுக்காக. இது எடுக்காமையே மொத்தமாக எடுக்காமையே போவானுங்க. நம்ம எல்லாருமே வந்து ஓகே, நம்ம என்ன நினைப்போம் ஜென்ரலாக, ஓகே இதுவும் இந்த ஹையும் இந்த லோவும் வந்து நமக்கு வந்து என்னது எஸ்எம்டி ஜிபிபியில் எஸ்எம்டி கிடச்சிருக்கு, அதனால வந்து மண்டே ஓப்பன் ஆனாலே ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் போகும், மேனிப்புலேஷன் நடக்க தான் செய்யும். பட் ரிமெம்பர் திஸ், இதெல்லாமே ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டிஸ். நீங்கள் ஒரு 4 ஹவரில் இருக்கீங்கன்னா கூட திஸ் இஸ் யுவர் 4 ஹவர் ஆர்டர் பிளாக். 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல இருக்குனாலும் ப்ரைஸை அப்படியே ரிவர்ஸ் ஆகக்கூடாது, ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வைக்கணும். நீங்கள் மண்டே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கையாவது ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே லோ அதை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சு லிக்விடிட்டி பர்ஜ் பண்ணிட்டு அது நல்ல லண்டன் செஷனில் நடந்தால், அதுவும் 1 AM கேண்டில் பண்ணால் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 PM கேண்டில் பண்ணால் அதை விட அல்டிமேட்டான ரிவர்சல் உங்களால் பார்க்கவே முடியாது. அதுதான் ஒரிஜினல் PO3 வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். உங்களால் வந்து அந்த தேர்ட் கேண்டில் வந்து 9 AM கேண்டில் கம்ப்ளீட்டாக புல்லிஷ்னஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ அந்த சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்தால் ஒரே ஒரு இந்த 4 ஹவருக்குள்ளே இன்சைடராக தான் வந்து ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுவே வந்து ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி தான். இந்த ரேஞ்சே வந்து ஒரு பெரிய லிக்விடிட்டி ரேஞ்ச் தான். அதனால் வந்து எல்லா சினாரியோஸ்க்கும் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வீக் பக்காவாக ட்ரேட் பண்ணுறோம், நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகேவா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? ஜிபிபி சேம் ஐடியாலஜி, பட் ஜிபிபி இஸ் வெரி வெரி பியரிஷ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிபிபி ரொம்ப மொமெண்டம் பியரிஷ் இருக்கு, அதனால யூரோவை போக விட மாட்டான். யூரோ கன்சல்டேட்டே ஆயிட்டாலும் ஆயிடுவான், பட் ஜிபிபி போக விட மாட்டான். ஜிபிபி ஒஸ்ட் நிலைமையில இருக்கான். ஸோ அதனால தான் நான் ஜிபிபி மொத்தமாக கீழே போகிறதுனால நான் யூரோவையும் சேர்த்து எதிர்பார்க்குறேன். மொத்தமாக கீழே போவான், கூட போய் தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ரைஸ் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் 612. இந்த லோஸை எடுக்காம போயிருக்கான், இந்த லோஸை எடுக்காம போயிருக்கான், இதெல்லாம் ஓகே. எஸ்எம்டி கொடுத்துருச்சு, சில்வரோட ஹையை தூக்கிருச்சு சில்வரு. ஒருவேளை ரிவர்சலா இருந்தா ரிஜெக்ஷன் பிளாக்ல இந்த நியூஸ் கேண்டலோட ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து 50%ல இருந்தே ரிஜெக்ஷன் பாக்குறேன். இல்ல நான் புல்லிஷாவே மண்டே ஆரம்பிச்ச உடனே போறேன்னா நீங்க இன்னைக்கு யாராவது நைட்டு ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நான் முழிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஏஷியா செஷன். ஸோ இந்த 1 hour எஃபிஜிஸ் வைட்டல் ஃபார் அஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏஷியா வந்து இந்த 1 hourல ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சு இந்த எஃபிஜியை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணான்னா நீங்கள் வந்து கண்டினியூஷன் பார்த்துருங்க. ஒருவேளை வந்து ப்ரைஸ் எடுத்தோடனே மேலே போக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த எஃபிஜியில் டேப் அடிச்சுட்டு ரிவர்சல் கொடுத்தா லண்டனில் எதுவும் பை கண்ணை மூடிட்டு பாருங்கள். இல்லை லண்டனும் கொடுக்கல, இந்த எஃபிஜியை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா திஸ் இஸ் அவர் ஹை ஃபார்ம் ஆஃப் என்னது ஃபேர்வேலி கேப் பிகம்ஸ் ஐஎஃப்இஜி. இந்த ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஐஎஃப்இஜி இந்த லிக்விடிட்டிஸ் எடுக்க சப்போர்ட் பண்ணும், இது டோட்டலாக எடுக்கிறது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இது உடையிற வரைக்கும் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் தான் நான் ப்ரைஸ் அப்படியே போய் நிற்கிது, எந்த ஒரு மொமெண்டமுமே நடக்காம நேராக கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ப்ரைஸ்ன்றத நான் கொள்ள விரும்புகிறேன். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த பால்டு கேண்டில். ஸோ ப்ரைஸ் வந்து இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனி டவுட்?